பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரொமோவும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இதுதாங்க நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தாங்க. ஸோ இப்போ ராஜியோட அண்ணன் வந்து கண்டிப்பா ஆள் செட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கதிர அடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் இல்லாத நேரமா பார்த்து கரெக்ட்டா கதிர வளைச்சு பிடிச்சி ரவுடி ஆட்களோட சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்து விட்டுர்றாங்க. அது மட்டும் இல்ல, பணம்லாம் எங்க வச்சிருக்க? நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடிய வாங்கிக்கிட்டு நம்ம ரா கதிர் வந்து வீட்ல வந்து உக்காந்துருக்கிறாங்க. அப்ப பாண்டியன் வந்து பார்த்துட்டு, "எனக்கெல்லாம் நேரம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுறாப்புல. அதான் பாண்டியன் தான் இதுக்கப்புறம் இவன் என் மகனும் இல்ல, நான் இவனுக்கு அப்பனும் இல்லன்னு சொல்லிட்டாப்புல இல்லையா? ஸோ அதனால பாண்டியன் வந்து கண்டுக்கவே இல்ல கதிர் அடிபட்டு வந்தத. ஸோ ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கில்ட்டில இருக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை வேறயாவா? ஸோ இன்னும் கில்ட்டி அதிகமாகுது. நேரா சும்மா இருக்காம நேரா போயிட்டு கதிர்கிட்ட "வலிக்குதா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ அடிச்சு மூஞ்செல்லாம் ரத்தமா ஒழுகுது, வலிக்குதான்னு சொல்லி ராஜி கேட்டா எப்படி இருக்கும்? சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அது மட்டும் இல்ல, "நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் உன் அண்ணனுக்கு பிரச்சனை இல்ல. நகை, பணம் எங்க?" அப்படின்னு தான் கேட்டு அடிச்சாப்புல. "உன் மேலலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல உன் அண்ணனுக்கு." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் ராஜி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம ராஜி வந்து ரொம்பவுமே கில்ட்டில வந்து அழுவவே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால இப்படி இவன்லாம் அடி வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியால தாங்கவே முடியல. ஸோ ராஜி இதுக்கப்புறம் என்ன செய்வாப்புல, நேரா அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு சண்டை போடுவாங்க. எனக்கு தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க.